ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஓய்வு பெற்ற முன்னாள் விமானப்படை அலுவலர் கொல்லப்பட்ட வழக்கில் தொடர்புடைய மூவரை 24 மணி நேரத்தில் போலீசார் கைது செய்தனர். ராமநாதபுரம் மகாசக்தி நகர் 5வது தெருவைச் சேர்ந்தவர் சந்திரசேகர். இவர் விமானப்படையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவரது மகன் அபிஷேஷ் என்பவருக்கும் பிருந்தாவன் நகரைச் சேர்ந்த வீராசாமி மகள் பவானி என்பவருக்கும் கடந்த 2011ஆம் ஆண்டில் மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டையில் திருமணம் நடைபெற்றது. இந்த தம்பதிக்கு ஒரு மகள் உள்ள நிலையில் திருமணம் ஆனதில் இருந்து அபிஷேஷுக்கும் பவானிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. கருத்து வேறுபாடு அதிகரித்ததன் காரணமாக கணவரை பிரிந்த பவானி தனது மகளுடன் தாய் வீட்டில் வசித்து வந்தார். இதனால் கடந்த 10 மாதங்களுக்கு முன்பு பவானியை விவாகரத்து செய்ய அபிஷேஷ் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இதனால் சந்திரசேகர் குடும்பத்தார் மீது பவானியின் தந்தை ஆத்திரத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. வீட்டுக்காரர் இறங்கவும் என் மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துரும். அவர் தான் எல்லாம் குடும்பத்தையே பார்த்தவர். என் பிள்ளைகளை பூரா படிக்க வச்சு கல்யாணம் முடிச்சு வச்சவர் அவருது. கடைசி எழுதி பார்த்தவர் அவருது. எந்த தீங்கும் செய்ய மாட்டார் யாருக்குமே. அவரை மாதிரி மனுஷன் யாரும் கிடைக்கவும் மாட்டாங்க. விவாகரத்து வழக்கு தொடர அபிஷேஷின் தந்தை சந்திரசேகர் தான் காரணம் என நினைத்த வீராசாமி குடும்பத்தினர் அவரை கொலை செய்ய திட்டம் போட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள ஹெலிபேடு மைதானத்தில் நண்பர்கள் கண்ணன், ஹரிபாபு, கோவிந்தன் ஆகியோருடன் சந்திரசேகர் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்தார். அப்போது ஸ்கார்பியோ காரில் விழுந்த ஒருவர் கதவை திறந்தபோது கீழே விழுவது போல் நடித்துள்ளார். உடனடியாக சந்திரசேகர் மற்றும் அவருடன் வந்தவர்கள் நடக்கப்போகும் விபரீதத்தை அறியாமல் காரிலிருந்து கீழே விழுந்தது போல் நடித்தவரை தூக்கிவிட முயன்றுள்ளனர். அப்போது காரில் இருந்து இறங்கிய மற்ற இருவர் இரும்பு கம்பியால் சந்திரசேகர் தலையில் தாக்கியுள்ளனர். பின்னர் தரையில் சாய்ந்த அவரை அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளனர். வெட்டுக்காயமடைந்த சந்திரசேகரை அவருடன் வந்த நண்பர்கள் ராமநாதபுரம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர் அங்கு செல்வதற்கு முன்பாகவே உயிரிழந்தார். என் புருஷன் நேற்று காலையில் வாக்கிங் போகையில் இந்த மாதிரி ஒரு 5 மணி இருக்கும். வாக்கிங் வீட்டிலேருந்து கிளம்பி போகையில் 2 பேர் வீராசாமி ஆளுக 2 பேர் மர்ம ஆளுக வந்து அவரை வெட்டி ஆன் த ஸ்பாட் அவரை தாறுமாறாக வெட்டி அவரை இது பண்ணி ஜிஹெச்சில் போட்டு எனக்கு நியூஸ் கிடச்சி நான் பார்க்கல. என் வீட்டுக்கார் உயிரே போய் கிடக்காரு. எங்களுக்கு அவங்களுக்கு இருந்த ஒரே பிரச்சனை வந்துட்டு நாங்கள் 2 பேரும் சம்மந்தம் பண்ணியிருக்கோம். அதில் வந்துட்டு அவங்களுக்கும் ஒத்து வரல, எங்களுக்கும் ஒத்து வரல. நாங்கள் செஞ்சது வந்துட்டு கேஸ் டைவர்ஸுக்காக கேஸ் தான் போட்டிருக்கோம். அந்த ஒரு பேச்சுவார்த்தை தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதை சுமூகமாக என்ன எதுன்னு பேசி எந்த இதுவுமே ஒரு பேச்சுவார்த்தை ஒன்றுமே இல்லாமல் 10 மாதம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு வீட்டை விட்டு கிளம்பி ஏதாவது ஒரு ஆளை வச்சு பேசியிருக்கலாம், என்ன செஞ்சிருக்க, எதுவுமே ஒன்றுமே செய்யாமல் இது ஒரு சொல்யூஷனாக ஒரு முடிவு கையில் எடுத்து அவனுக்கு பண்ண என்ன ரைட்ஸ் இருக்குது, ஒரு உயிரை கொள்றதுக்கு அந்த ஆளுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, இது முழுக்க முழுக்க வீரசாமி செஞ்ச செயல். இது தொடர்பாக அவரது மனைவி சாவித்திரி அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். தனிப்படை போலீசார் நடத்திய விசாரணையில் குடும்ப தகராறு காரணமாக பவானியின் தந்தை வீராசாமி தான் சந்திரசேகரை கொன்றார் என்பது உறுதியானது. இதையடுத்து பவானியின் தந்தை வீராசாமி மற்றும் வாளாந்தரவை கிராமத்தைச் சேர்ந்த அருண்குமார், சடையன், வலசை கிராமத்தைச் சேர்ந்த அருண்பாண்டியன் ஆகியோரை சம்பவம் நடந்த 24 மணி நேரத்தில் போலீசார் கைது செய்தனர். பின்னர் ராமநாதபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர்கள் மூவரும் நீதிபதி பிரகாஷ் உத்தரவின் பேரில் சிறையில் அடைக்கப்பட்டனர். எதுவுமே பேச்சுவார்த்தை மூலியமா தீர்வு அனுப்பலாம். இவ்வளோடைக்கு அவர் இறங்கி மர்டர் பண்ணுற அளவுக்கு என்ன செஞ்ச மர்டர் பண்ணுற அளவுக்கு மட்டமான ஆள் அந்த வீராசாமி. திருமணம் தொடர்பாக இரு வீட்டாருக்கிடையில் ஏற்பட்ட பிரச்சனை ஒரு கொலையில் முடிந்துள்ளது. இந்த பிரச்சனையை பேசி தீர்த்திருக்கலாம் எனவும், ஆனால் அதை விட்டுவிட்டு தனது கணவரை கொலை செய்தது கொடூரமான செயல் என சந்திரசேகரின் மனைவி சாவித்திரி கூறினார். இனிமேல் தங்களுக்கு காவல்துறைதான் தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஓய்வு பெற்ற முன்னாள் விமானப்படை அலுவலர் கொல்லப்பட்ட வழக்கில் கொலையில் தொடர்புடைய 3 பேரை 24 மணி நேரத்தில் கைது செய்த போலீசாருக்கு பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். குமார், நியூஸ் 7 தமிழ், ராமநாதபுரம்.
இரண்டாவது திருமணம் செய்ததால் ஆத்திரமடைந்த பெண் ஒருவர் தனது கணவரை கட்டையால் தாக்கி கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானி அருகே உள்ள காமராஜ் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கார் ஓட்டுநர் குமார். இவரது மனைவி வளர்மதி கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தில் வேலை செய்கிறார். வளர்மதிக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தை உள்ள நிலையில் தனது கணவருடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக அவரை விட்டு பிரிந்தார். இந்த நிலையில் கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்னர் குமார் என்பவருடன் ஏற்பட்ட பழக்கம் காரணமாக வளர்மதி அவரை திருமணம் செய்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் குமார் தனது அக்கா மகளை ரகசியமாக திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வளர்மதி தனது கணவரை கட்டையால் தாக்கி கொலை செய்துள்ளார். கணவரை கொலை செய்த வளர்மதி பின்னர் பவானி கிராம நிர்வாக அலுவலர் செந்திலிடம் சரணடைந்துள்ளார். அவரிடம் நடந்த சம்பவத்தை வளர்மதி வாக்குமூலமாக அளித்துள்ளார். தனக்கு தெரியாமல் 2வது திருமணம் செய்து கொண்ட குமார் குடித்துவிட்டு வந்து தன்னை தினமும் அடித்து துன்புறுத்தியதாகவும் அதனால் ஏற்பட்ட விரக்தி காரணமாகவே அவரை கட்டையால் தாக்கி கொலை செய்ததாகவும் வளர்மதி கூறியுள்ளார். இதனையடுத்து கிராம நிர்வாக அலுவலர் செந்தில் கணவனை கொலை செய்த வளர்மதியினை பவானி போலீசில் ஒப்படைத்தார். பின்னர் வளர்மதியை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிபதி உத்தரவின்படி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். இதனிடையே இந்த கொலை சம்பவம் அப்பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அவங்க 10 நாள் கூட எங்களுக்கே தெரியாதப்பா. அவங்கெல்லாம் வந்த மாதிரிக்கு தான், போலீஸ்லாம் வந்த மாதிரிக்கு தான் இன்னாருன்னு எங்களுக்கு தெரியும். அவங்க எந்த ஊருக்காரன்னு எங்களுக்கு தெரியாது. அந்த பொம்பளை எந்த ஊருக்காரன்னு தெரியாது. போலீஸ் அவங்க எப்போ குடி வந்தாங்க அப்படின்னு கேட்டாங்க. அது ஒரு 10 நாள் ஆகுதுங்க அப்படின்னு தான் நான் கேட்டோம். குமார் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் கடந்த 10 நாட்களுக்கு முன்னர் தான் இந்த பகுதியில் குடி வந்ததாகவும் அவர்கள் குறித்த எந்த தகவலுமே தங்களுக்கு தெரியாது எனவும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். கொலை நடந்த அன்று போலீசார் வந்த பிறகே தங்களுக்கு கொலை நடந்தது தெரியும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். 4 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கொலை நடந்துருச்சுங்க. நாங்கள் வீட்டுக்குள்ள தான் இருந்தாங்க. திடீர்னு போலீஸ்லாம் உள்ளே போனாங்க. அப்புறம் நான் எட்டி பார்த்தேங்க. இன்னொரு கொண்டாட்டியை புருஷன் அடிச்சு கொண்டுட்டதாக சொன்னாங்க. நாங்கள் எட்டி பார்த்தேங்க. உள்ளேலாம் நாங்கள் போய் பார்க்கலிங்க. பார்க்கல. அப்புறம் பாடி எடுத்துட்டு போயிட்டாங்க. இதனிடையே இந்த கொலை சம்பவம் தொடர்பாக குமார் குடியிருந்த வீட்டின் அருகே உள்ளவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது கொலை செய்த வளர்மதியின் குழந்தைகள் ஆதரவற்ற நிலையில் உள்ளனர். விபரீத முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு கணம் சிந்தித்து பார்த்தால் இதுபோன்ற நிலைமை ஏற்படாது என சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். செந்தில்குமார், நியூஸ் 7 தமிழ், குமாரபாளையம். நாங்குநேரியில் காவல்துறையினரை தாக்கி விசாரணை கைதி உதயகுமாரை கடத்திச் சென்ற சம்பவம் தொடர்பாக மருகால்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த 7 பெண்கள் உட்பட மொத்தம் 17 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே சிறுமலஞ்சி பஞ்சாயத்து தலைவர் சண்முக சுந்தரத்திற்கும் அதே ஊரைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. இதனையடுத்து கடந்த 27ஆம் தேதி மருகால்குறிச்சி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் உதயகுமார் தலைமையில் 50 பேர் பேச்சுவார்த்தைக்காக சென்றபோது இரு தரப்பினருக்கும் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் வீடு அடித்து நொறுக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக உதயகுமார் உள்ளிட்ட 30 பேர் மீது வழக்கு பதிவு செய்து கடந்த 28ஆம் தேதி நள்ளிரவு 11 மணிக்கு உதயகுமாரை காவல்துறையினர் கைது செய்து நாங்குநேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்துச் சென்றனர். அப்போது உதயகுமார் ஆதரவாளர்கள் சுமார் 100 பேர் காவலர்களை தாக்கிவிட்டு உதயகுமாரை மீட்டுச் சென்றனர். இந்நிலையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் மருகால்குறிச்சியில் வீடு வீடாக சென்று அதிரடி சோதனை நடத்தியதுடன் 40க்கும் மேற்பட்ட பெண்கள் உள்ளிட்டோரை பிடித்துச் சென்றனர். இதில் 3 பெண்கள் உட்பட 11 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த 4 பெண்கள் உட்பட மேலும் 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சோழிங்கநல்லூரில் வடமாநில இளைஞர்களுக்கிடையே குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டார். சென்னை சோழிங்கநல்லூர் நேரு தெருவில் திரிபுராவைச் சேர்ந்த இளைஞர்களான தல்வார், சித்திக் மியா உள்ளிட்ட 4 பேர் வாடகை அறை ஒன்றில் தங்கியிருந்தனர். தல்வார் அவரது வீட்டின் அருகே உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் காவலாளியாக பணியாற்றி வந்தார். சித்திக் மியா வெல்டராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக இவர்கள் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் மதுபோதையில் இருந்ததால் வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறியுள்ளது. இதில் கோபமடைந்த சித்திக் மியா வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து வந்து தல்வாரின் நெஞ்சில் குத்தியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் அவரது உடலை வீட்டின் வாசலில் போட்டுவிட்டு சித்திக் அங்கிருந்து தப்பியுள்ளார். இந்த சம்பவம் குறித்து உடனே செம்மஞ்சேரி காவல் நிலையத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் உடலை மீட்டு சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் குற்றவாளியை தேடி வந்த போலீசார் காரப்பாக்கம் பகுதியில் சுற்றித் திரிந்த சித்திக்கை மடக்கி பிடித்து கைது செய்தனர். பின்னர் நீதிமன்ற உத்தரவுப்படி சித்திக் புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்.
கிருஷ்ணகிரி அருகே கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் மனைவியை அடித்து கொலை செய்த கணவன் போலீசில் சரணடைந்தார். கிருஷ்ணகிரியை அடுத்த ராஜாஜி நகரைச் சேர்ந்தவர் முனியப்பன். இவருக்கு அமுதா என்ற மனைவியும் ஒரு ஆண் குழந்தை மற்றும் 2 பெண் குழந்தைகளும் உள்ளன. முனியப்பனின் முதல் மனைவி இறந்த நிலையில் அவர் இரண்டாவதாக அமுதாவை திருமணம் செய்து கொண்டார். இதனிடையே அமுதா மற்றும் முனியப்பன் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் அமுதா தனது கணவன் முனியப்பனை மரியாதை குறைவாக திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த முனியப்பன் அருகில் இருந்த கட்டையை எடுத்து அமுதாவின் தலையில் பலமாக தாக்கியுள்ளார். இதில் அமுதா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அமுதா உயிரிழந்ததை உறுதி செய்த முனியப்பன் பின்னர் தாலுகா காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற துணை காவல் கண்காணிப்பாளர் ரவிக்குமார் மற்றும் காவல் ஆய்வாளர் அன்புமணி உள்ளிட்ட போலீசார் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த அமுதாவின் உடலை மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த கொலைக்கான முழு பின்னணி குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஓமலூர் அருகே மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்த போலி மருத்துவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய பகுதிகளில் தற்போது வைரஸ் காய்ச்சல் பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன. இதனால் ஓமலூர் வட்டார பகுதிகளில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். இதற்கு போலி மருத்துவர்களே காரணம் எனவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இதனைத் தொடர்ந்து போலி மருத்துவர்களை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க சுகாதாரத்துறை அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். இந்நிலையில் தாரமங்கலம் பகுதியில் வட்டார மருத்துவ அலுவலர் பத்மபிரியா தலைமையில் மருத்துவ குழுவினர் திடீர் ஆய்வை மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் மேற்குவங்க மாநிலத்தைச் சேர்ந்த ராணாஜித் பிஸ்வாஸ் என்பவர் 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துவிட்டு ஆங்கில மருத்துவம் பார்த்தது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து மருத்துவ குழுவினர் தாரமங்கலம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலி மருத்துவர் ராணாஜித் பிஸ்வாஸை போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவரை ஓமலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் நீதிபதி உத்தரவின் பேரில் அவரை சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே மணல் குவாரியில் நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் பொக்லைன் இயந்திரம் சேதமடைந்துள்ளது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அடுத்த மதகளிர் மாணிக்கம் கிராம வெள்ளாற்றில் அரசு மணல் குவாரி இயங்கி வருகிறது. இந்த ஆற்றில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பொக்லைன் இயந்திர சக்கரத்தில் வெடிகளை அடுக்கி பற்ற வைத்து மர்ம நபர்கள் அதை வெடிக்க செய்துள்ளனர். வாகன ஓட்டுநர் காலையில் பார்த்தபோது வெடி வைத்து தகர்த்ததில் வாகனம் சேதமடைந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளித்ததின் பேரில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் வெடிகுண்டு வீசிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சொத்து தகராறில் தாயை கொன்று நகைகளை கொள்ளையடித்த வழக்கில் மகளுக்கு ஆயுள் தண்டனை வழங்கி ஈரோடு மகிழா நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பை வழங்கியுள்ளது. ஈரோடு நாதகவுண்டம் பாளையத்தைச் சேர்ந்த கண்ணம்மாள் தனக்கு சொந்தமான 1 ஏக்கர் நிலத்தை தனது மகன் குழந்தை வேலுவுக்கு கடந்த சில வருடங்களுக்கு முன்பு எழுதி வைத்தார். இதனால் ஆத்திரமடைந்த அவரது மகள் சுசீலா நகைகள் அனைத்தையும் தனக்கு வழங்குமாறு கேட்டுள்ளார். ஆனால் தர முடியாது என தாய் மறுக்கவே ஆத்திரமடைந்த மகள் சுசீலா தாயை கொன்று அவரது நகைகளை திருடி சென்று விட்டார். இது தொடர்பான வழக்கு ஈரோடு மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. விசாரணைக்கு பின்பு இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி தாயை கொலை செய்த குற்றத்திற்காக ஆயுள் தண்டனையும் நகைகளை கொள்ளையடித்து சென்ற குற்றத்திற்காக 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து உத்தரவிட்டனர். இதனையடுத்து சுசீலா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். புதியதாக மின் இணைப்பிற்கு பணம் கட்டி 7 ஆண்டுகளாகியும் இணைப்பு தராமல் இழுத்தடிப்பதாக கூறி பார்வதிபுரத்தில் உள்ள தலைமை மின்வாரி அலுவலகத்தில் தீக்குளிக்க முயன்ற நபரால் பரபரப்பு நிலவியது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தை அடுத்த வியன்னூர் பகுதியைச் சேர்ந்தவர் விக்ரமதாஸ். இவரது வீட்டில் உள்ள மின் இணைப்பு தந்தையின் பெயரில் இருந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 2009ஆம் ஆண்டு எவ்வித தகவலும் தெரிவிக்காமல் இவரது வீட்டிற்கு வந்த இளநிலை பொறியாளர் மின் இணைப்பை துண்டித்ததோடு மின் அளவீட்டு கருவியையும் எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தனது பெயரில் புது மின் இணைப்பு வேண்டி விக்ரமதாஸ் விண்ணப்பம் கொடுத்து மின் அளவீட்டு கருவிக்கும் பணம் செலுத்தியுள்ளார். ஆனால் கடந்த 7 ஆண்டுகளாக மின் இணைப்பு கொடுக்காமல் அதிகாரிகள் இழுத்தடித்துள்ளனர். இது தொடர்பாக பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தும் மின் இணைப்பு வழங்கப்படவில்லை. இதனால் விரக்தி அடைந்த விக்ரமதாஸ் பார்வதிபுரத்தில் அமைந்துள்ள தலைமை மின்வாரிய அலுவலகத்திற்கு சென்று தீக்குளிக்க முயன்றுள்ளார். அப்போது அங்கிருந்த காவலர்கள் அவரை பிடித்து தற்கொலை முயற்சியை தடுத்தனர். பின்னர் உடனடியாக மின் இணைப்பு வழங்குவதாக அதிகாரிகள் உறுதியளித்தனர். சர்வதேச அளவில் தேடப்பட்டு வந்த அக்பர் என்ற நபரை மாதவரம் போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த ஜனவரி மாதம் சென்னை துறைமுகத்தில் இருந்து லண்டனுக்கு ஏற்றுமதி செய்யப்பட இருந்த மருந்து மூலப்பொருட்களை கடத்தல் கும்பல் ஒன்று கடத்தியது. கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் உதவியுடன் கண்டெய்னரை வெல்டிங் கருவி மூலம் துளையிட்டு நூதன முறையில் இந்த கடத்தல் சம்பவம் நடந்தது. 1,30,00,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் கடத்தப்பட்டதை அடுத்து தனியார் நிறுவனம் அளித்த புகாரின் பேரில் மாதவரம் போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் இந்த கடத்தல் கும்பலில் ஒருவரான சர்வதேச அளவில் தேடப்பட்டு வந்த அக்பரை போலீசார் கைது செய்துள்ளனர்.
தாய் இறந்ததால் பெற்ற குழந்தையை திருப்பதி ஏழுமலையான் கோவில் அருகே விட்டு சென்ற தந்தையை போலீசார் தேடி வருகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் முன்பு உள்ள வணிக வளாகத்தில் 1 வயது குழந்தை ஒன்று அழுதவாறே தனியாக கிடந்தது. இதை பார்த்த போலீசார் அந்த குழந்தையை மீட்டு திருப்பதியில் உள்ள குழந்தைகள் காப்பகத்தில் சேர்த்தனர். இதனையடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆம்பூர் பகுதியைச் சேர்ந்த சுமதி என்பவர் காவல் நிலையம் வந்து வணிக வளாகத்தில் கண்டெடுக்கப்பட்ட குழந்தை தனது மகள் வழி பேரன் என்று தெரிவித்தார். மேலும் அவரது மகள் இறந்ததால் குழந்தையை தனது மருமகனிடம் ஒப்படைத்ததாகவும், ஆனால் அவர் குழந்தையை திருப்பதியில் விட்டு சென்றதாகவும் போலீசாரிடம் கூறியுள்ளார். இந்த செய்தியை தொலைக்காட்சியில் பார்த்துதான் காவல் நிலையம் வந்ததாகவும் சுமதி கூறியுள்ளார். இதையடுத்து குழந்தை ரோஹித்தின் புகைப்படம் மற்றும் பிறப்பு சான்றிதழை சுமதி காவல் நிலையத்தில் சமர்ப்பித்தார். அதன் பிறகு அந்த குழந்தை அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனிடையே 1 வயது குழந்தையை தவிக்க விட்டு சென்ற இரக்கமில்லாத தந்தையை போலீசார் தேடி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே டாஸ்மாக் ஊழியர்களிடம் கத்தி மற்றும் அரிவாளை காட்டி 2 லட்சம் ரூபாய் பணம் பறிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மானாமதுரை அருகே உள்ள முத்தனேந்தலில் கட்டிக்குளம் சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இரவு விற்பனையை முடித்துவிட்டு ஊழியர்கள் ரவி, முருகராஜேஷ் ஆகியோர் கடையை மூடிக்கொண்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த 3 மர்ம நபர்கள் ரவியையும் முருகராஜேஷையும் கத்தி, அரிவாள் ஆகிய ஆயுதங்களை காட்டி மிரட்டி அவர்களிடம் இருந்து 2 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். ஊழியர்கள் அளித்த புகாரின் பேரில் மானாமதுரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் உள்ள நீதிமன்றத்திற்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒட்டன்சத்திரத்தில் உள்ள உரிமையியல் மற்றும் குற்றவியல் நீதிமன்றங்களில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக 108க்கு மர்ம நபர்கள் தொலைபேசியில் மிரட்டல் விடுத்தனர். உடனடியாக அங்கு வந்த போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் உதவியுடன் நீதிமன்றத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தீவிர சோதனை செய்தனர். இறுதியில் வெடிகுண்டு மிரட்டல் என்பது வெறும் புரளி என தெரிய வந்தது. இதையடுத்து புரளியை பரப்பிய மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு பழனி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ICICI வங்கி கட்டிடத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக தொலைபேசியில் மிரட்டல் வந்தது. இறுதியில் அது புரளி என்பது சோதனையில் தெரிய வந்தது. ஒட்டன்சத்திரத்திற்குள் இந்த வாரத்தில் மட்டும் தொடர்ந்து 3வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மதுரையில் 225 கிலோ கஞ்சா கடத்தி வந்த ஒருவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் இதில் தொடர்புடைய 3 பேரை அவர்கள் தேடி வருகின்றனர். மதுரை செல்லூர் அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ஆந்திராவிலிருந்து மதுரை நோக்கி வந்து கொண்டிருந்த கார் ஒன்றை இடைமறித்து போலீசார் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் அந்த காரில் கஞ்சா இருப்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர். இதையடுத்து அதிலிருந்த 225 கிலோ கஞ்சாவை கைப்பற்றிய போலீசார் காரிலிருந்த மதுரையைச் சேர்ந்த கார்த்திக் என்பவரை கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் இந்த கடத்தலில் மேலும் 3 தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து தலைமறைவாக உள்ள அந்த 3 போலீசார் தேடி வருகின்றனர். பழனியில் செயல்பட்டு வரும் தனியார் சீட்டு நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு பணம் தராததால் ஆத்திரமடைந்த வாடிக்கையாளர்கள் நிதி நிறுவனத்தை பூட்டியதால் பரபரப்பு நிலவியது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஸ்டேட் பேங்க் அருகே திரிபுரா சிட்பண்ட்ஸ் என்ற பெயரில் தனியார் நிதி நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. சென்னையை தலைமையிடமாக கொண்டு தமிழகம் முழுவதும் கிளைகள் அமைத்து செயல்பட்டு வரும் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்த வாடிக்கையாளர்களுக்கு கடந்த பல மாதங்களாக முதலீட்டு பணத்தை திரும்ப வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வாடிக்கையாளர்கள் நிதி நிறுவனத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு சென்று பலமுறை கேட்டபோதும் அவர்கள் முறையான பதில் அளிக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்தனர். பின்னர் நிதி நிறுவன ஊழியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அவர்கள் நிதி நிறுவனத்தை பூட்டி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுமக்கள் மற்றும் நிதி நிறுவன ஊழியர்களை சமாதானம் செய்தனர். பின்னர் 1 வாரத்திற்குள் பணம் வழங்கப்படும் என்று ஊழியர்கள் உறுதியளித்ததால் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். நான் சீட்டு 3 லட்ச ரூபாய் சீட்டு போட்டேங்க. இதுவரைக்கும் எனக்கு நான் பணம் வேணாம்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டேன். இதுவரைக்கும் அவங்க கேன்சல் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனால் பணம் தர மாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 மாசம் ஆச்சு இழுத்து அடிச்சுட்டே இருக்கிறாங்க. இதுக்கு உண்டான நடவடிக்கை ஏதோ. செக் மோசடி வழக்கில் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியருக்கு 4 மாதம் சிறை தண்டனை விதித்து திருத்துறைப்பூண்டி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியை அடுத்த அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் காளியப்பன். இவரிடம் வேதாரண்யம் அடுத்த குரவப்புலம் பகுதியைச் சேர்ந்த தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் வீரபாண்டியன் கடந்த ஆண்டு 2 லட்சம் ரூபாய் கடன் பெற்றிருந்தார். கடனை திருப்பி அளிக்காத நிலையில் ஆசிரியர் கொடுத்த காசோலை வங்கியில் செலுத்தினார். ஆனால் அந்த காசோலையும் பணம் இல்லாமல் திரும்பி வந்ததால் காளியப்பன் திருத்துறைப்பூண்டி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் அபராதத்துடன்
2,50,000 ரூபாய் செலுத்த உத்தரவிட்ட நீதிமன்றம் வீரபாண்டியனுக்கு 4 மாதம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இதேபோன்று காளியப்பனிடம் பணம் வாங்கிக் கொண்டு ஏமாற்றிய ஸ்ரீதரன் என்பவருக்கும் நீதிமன்றம் 4 மாதம் சிறை தண்டனை அளித்துள்ளது. காளியப்பன் என்பவர் கொடுத்த காசோலை மோசடி வழக்கில் இன்று இருவருக்குமே காசோலை பெற்று ஏமாற்றிய ஆசிரியர் வீரபாண்டியன் என்பவருக்கு 4 மாத சிறை தண்டனையும் 2,00,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார்.